ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை வருகிற ஒரு நேரத்தோடு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரை கொடுக்கிற செய்தி ஆசிரியருக்கு கொடுங்க ஆண்டவரே. இயேசப்பா நாம மகிமைப்படும்படியா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசப்பா பிரயோஜனமான வார்த்தைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க எங்களை ஒப்புக்கொடுத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 4ஆம் வசனத்தை சொல்லி இருக்கு, வெள்ளியினை களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் களிம்பு, அந்த நல்ல வெள்ளியில இருந்து அந்த கழிவை நீக்கி போட்டுட்டோம்னா நல்ல உடைமைகளை செய்யலாமா, அது நல்ல பொருட்கள் நம்ம செய்யலாம். அதே போல அதுக்கு உள்ள வசனத்தில பாத்தீங்கன்னா, ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியில் நிலைக்கும். அப்பனா நம்ம கிட்ட வேண்டாத காரியங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீக்கி போட சொல்றாரு. ஏன்னா நம்ம உபயோகப்படணும் அப்படின்னா, நம்ம பிரயோகப்படணும்னா, நம்ம ஒரு பொருள் அப்படின்னா நம்ம வேண்டாத காரியங்களை ஆண்டவர் நீக்கி போடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் கர்த்தருடைய காரியங்களுக்கு முழுசா கீழ்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னு கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி குணங்கள் இருக்கும். ஒரு சிலர் இயற்கையாவே ஒரு இறங்குற சுவாபம் இருக்கும். அந்த இறங்குற சுவாபத்தை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இறக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுப்பாரு, நல்ல அருமை கொடுப்பாரு அவரு. இந்த மாதிரி நிறைய இது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த களிமை நீக்கி போடுற காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவன் என்ன செய்யறாரு, மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த ஆசரிப்பு கூடத்தை நீ கட்டு அப்படின்னு சொல்லி இந்த பிளான் எல்லாம் அவர் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நீ கேருபின் வைக்கணும், இங்க வைக்கணும், இங்க துணி இந்த கலர் துணி போடணும், இந்த நூல் போடணும், இங்க வாசல் வைக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய சொல்லுவாரு. இத சொன்னோன்னே அதை கேட்டுட்டு மோசை பண்ணுவார், இஸ்ரவேல் மக்கள் இடத்துல சொல்லுவார், இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாதிரி செய்யணுமா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொல்லுது பாருங்க, யாத்திரையாகமும் 35ஆவது அதிகாரத்துல 20ஆவது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு இத சொல்லி முடிச்சோன்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஏற்றி போயிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இந்த காரியங்கள் அவ்வளவு பேர்த்தையும் மோசே தான் வழி நடத்திட்டு போறாரு. இந்த காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அவங்களாம் என்ன செய்யறாங்க, எல்லாரும் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. போயிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்துன்னு சொல்றது, அப்ப எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்தார்கள். ஆவி அவங்க உற்சாகத்தின் ஆவி அவருக்குள்ள வரும் பொழுதுதான் கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியும். அந்த கண் இல்லாதவங்க தான், அந்த நமக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இல்லாதவங்க தான், சுத்த இருதயம் உள்ளவங்க தான், கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான், கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க கர்த்தருடைய வேலையை துரிதமா செய்வாங்க. அதே நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அது கொஞ்சமா இருந்தாலும் அதிகமான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்து அதை நல்ல பர்ஃபெக்டா செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க வாசிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முன் வராங்க, லேடிஸ் எல்லாம் வராங்க, பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, பஞ்சு நூலை கொண்டு வராங்க, காணிக்கை கொண்டு வராங்க. அந்த எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ
அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தீர்த்தார்கள். தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு கர்த்தருக்கு எதையாவது செய்யணும்னு நினைக்கிற உங்களுடைய இருதயம் மட்டும்தான் அப்படி ஒரு கொழுந்து விட்டு எதையாவது செய்யணும், எதையாவது அதுக்கு இன்னைக்கு செய்யணும், ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியத்தை அவங்க செய்யறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பெஸ்லேல என்ன பண்றாரு, ஒரு தேவ ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. விசித்திர வினோதமான வேலை செய்யறதுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இது நம்மளுடைய களிம்பை நம்ம நீக்கி போம் அப்படின்னா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமா நம்ம மாறணும். பாருங்க, பெசலேல ரொம்ப அருமையான காரியத்தை செய்யறாரு, விசித்திரமான வேலை செய்யறாரு. யோசிச்சு செய்யறதுக்கு ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதே போல பாருங்க, இன்னொரு கோத்திரத்துல இருக்கிறாரு அகோலியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு என்னடான்னா போதிக்கிறத ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் போதிக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து பெசலேயும் அந்த அகோலியாவும் 2 பேரும் சேர்ந்து கர்த்தரால ஞானமும் புத்தியும் அனைவரும் விவேக இருதயம் உள்ளவர்கள் அனைவரும் அந்த வேலையை செய்யாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேதத்துல நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி கர்த்தருடைய வேலையை செய்யறதுன்றது ஈஸியே கிடையாது. யாரும் கர்த்தருடைய வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா முழு இருதயத்தோட ஒரு வேலையை செய்யவே மாட்டாங்க, எப்பயுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சத்துல எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் தான் என்ன பண்ணாங்க, டெய்லரிங் படிச்சாங்க. அவங்க படிக்கும் பொழுது ரொம்ப அழகா பண்ணாங்க. அந்த ஸ்டிச் நான் சொன்னேன், போய் நீ படிமா, உனக்கு நல்ல ஸ்டிச் வரும், நல்லா தைக்கிறேன், போய் நீ கத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அந்த என்ன பண்ணா அதே மாதிரி போய் 2 கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் அந்த களிம்பு நீக்கிட்டு கொஞ்சம் பிரியமா கொஞ்சம் நம்ம இருந்தா நம்ம இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யறாரு ஆண்டவர். கொழுந்து இல்லாம எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த முழுமையா செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மள ஞானத்தினால இருக்கிறாரு. அதே பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எம்மா சீஷர்களை ஒரு சீஷர்கள் போறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா இயேசுவோடு இருந்தவங்கதான் அவங்க, இயேசுவோட பேசினவங்க, பழகுனவங்க, அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சது அவங்க கண்கூட பார்த்து இருக்கிறாங்க. அவர் சிலுவையில அரைஞ்சது, மறிச்சது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எம்மா ஊருக்கு அவங்க வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது கூட இயேசு போயிடுறாரு. அவங்க கூட இயேசுவும் கூடயே போயிடுறாரு. ஆனா அவங்க கண் வைக்கப்பட்டது கூடதான் பேசிட்டு இருக்காரு. ஏசப்பா போறாரு, அம்மா ஒரு சீஷர் என்ன சொல்றாங்க, என்ன பேசுறது தெரியாதா அப்படின்னு சொல்லி ஏசப்பட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அவங்க கண்கள், ஆண்டவர் கண்களை திறந்தாராம். அந்த கண்களை திறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு அப்படின்னு சொல்லி அவங்க அறிஞ்சு கொண்டாங்களாம். அப்பதான் அறிஞ்சு கொண்டாங்களாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அந்த ஸ்டெப்ல ஆண்டவர் நமக்குள்ள நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆனா நம்ம சீஷர்களுக்கு அறியாமே இருந்துட்டாங்கன்னா அதை பத்தி கவலையில பழையபடி அவர் மீன் பிடிக்கதான் போயிரு, பழையபடி அவளை பத்தி சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் கண்ணை திறக்கிறாரு. 12 பேரும் ஊழியம் பண்ணியே ஆகணும், கர்த்தருடைய வேலையை செஞ்சே ஆகணும். அதனால அவங்க 12 பேரையுமே ஆண்டவர் 11 பேரை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களையெல்லாம் சந்திக்கிறாரு. ஆண்டவர் சந்திச்சு அவங்க கண்களை தந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு, முழுமையா ஊழியத்தை செய்யறதுக்கு அவங்கள பயன்படுத்துறாரு. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல
பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்துட்டு வராரு. அந்த ஊழியம் செய்துட்டு வரும் பொழுது லீதியான்னு ஒரு அம்மா என்ன பண்றாங்க, தம்பரம் வைக்கிறவங்க மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவரோட செய்தியை கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரா, இருதய திறந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுடைய இருதயத்தை திறந்தார். ஆண்டவர் திறக்கல அப்படின்னாக்கா எல்லாரும் கேட்டுட்டு போற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு போயிருந்திருப்பாங்க, பிரயோஜனமே இருந்திருக்காது. அப்படி அந்த மாதிரி அவங்க கேட்கல. அப்போ ஏசப்பா என்ன பண்றாரு, அவங்க இருதய திறந்து கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவரை அறிய முடியுது. இப்ப நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம இந்த கழும்புகள் போன்ற சில காரியங்கள் இருந்து கர்த்தருடைய வெளிப்பாடு கிடைக்காது நமக்கு. கர்த்தர் நம்மள செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. கர்த்தர் நம்மளை பிரயோஜனப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தருடைய பலன் இல்லாம, அவரு ஞானம் இல்லாம, அவரு நம்ம கண்களை திறக்காம, அவரு நம்ம இருதயத்தை திறக்காம எந்த காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. ஆனா நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடும். மண்முகந்து ஆண்டவருடைய காரியங்களை நாம செய்யணும். அதுக்கு நம்ம வரணும். இப்ப நம்ம ஒரு உடன்படிக்கை அந்த பெட்டி அவங்க செய்யும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது காணிக்கையெல்லாம் கொண்டு வராங்க. இன்றைக்கு ரொம்ப பேர் என்ன செய்யணும், தசம பாகம் கூட போடுறது இல்ல. இன்றைக்கு ரொம்ப பேர் தசம பாகத்தை கூட போடுறது இல்ல, காணிக்கையா கொடுக்கறதுக்கு விரும்பம் இல்லை. ஏன்னா அவங்க சொந்த செலவு பண்ணணும், அதெல்லாம் கிடையாது, பைபிள்ல இல்ல, ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணி கர்த்தருக்கு கொடுக்கறது, ஏழைங்களுக்கு இறங்குறது, மற்றவங்களுக்கு செய்யறது, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கே கொடுக்கிற ஒரு சுவாபம். அதை நம்ம பெற்றுக்கொண்டு அதன் வழியில நம்ம நடக்கணும். ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய அதுதான். இந்த நல்ல போதகரே, நான் செலவுக்கு போனா என்ன செய்யணும் ஒருத்தர் கேட்பேன். அப்போ சொல்றாரு, நீ இந்த கடைபிடி அப்படின்னு. சின்ன வயசுல இருந்தே அதை நான் கடைபிடிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு சொல்லப்போனா அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரம் இருக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப போயிட்டாரு. நம்ம நம்மளால என்ன முடியுமோ, நம்மளால என்ன முடியுமோ அந்த காரியங்களை நாம செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த களிமண்ணு போட்டாதான் அந்த ஞானத்தினால் கர்த்தர் அந்த ஞானத்தினால நம்ம நிரப்புவாரு. நீங்க நீதியில படிச்சு பாத்தீங்கன்னா ஞானம் கூப்பிடுகிறதுன்னு சொல்லி இருக்கோம். புத்தி, அறிவு, இதெல்லாம் நம்ம வேணுங்க. இதெல்லாம் இல்லாம உலக அறிவை வச்சுக்கிட்டு நம்ம கருடைய காரியம் சொல்லவோ செய்யவோ கூட. தேவனுடைய ஞானம், அறிவு நமக்கு இருக்கணும். அவரு நம்ம திறந்தாதான் நம்மளால பார்க்கணும். அவரு நம்மளோட பேசினாதான் புரியும். அவரோட ஞானத்துல நிரப்பினாதான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அவர் நம்மளை கூப்பிட்டாதான் ஊழியத்தை செய்ய முடியும். எல்லாமே அவருடைய நம்ம எதையுமே நம்ம செய்யவே முடியாது. அதனால நம்ம எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய வேலைகளை செய்யறதுக்கு எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். அப்ப மனம் முகந்து கொடுத்த ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல நம்ம பாதையோட ரோமர்ல கூட ரோமர் 19வது வசனத்துல சொல்றாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தேவனே வெளிப்படுத்தி இருந்தாதான் இந்த காரியங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், செய்யும். எனக்கு உண்மையிலுமே அந்த ஆசிரியப்பு கூட எல்லாம் கிட்டையும் திருச்சி போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு 40 நாள் மலையில போய்
கேட்டு செஞ்சுட்டு வந்து சொன்னா சரிப்பா நம்ம இதை செய்வோம் நம்ம அதை செய்வோம், யாருமே அப்படி கன்சல்ட் பண்ணல. ஆனா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு யாரு மனதுல ஏறினாரோ அவங்கதான் வர்றாங்க இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு, இந்த காரியத்தை செய்யறதுக்கு அவங்கதான் வந்து அனைவரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாம் அவங்க ஞானத்தினால நிரப்புறாரு, ஆவியினால நிரப்புறாரு, ஆவியில ஏவப்படுறாங்க. விசித்திர வினோதமா அந்த காரியம் எல்லாம் யோசிச்சு செய்யறாங்க, போதிக்கிறாங்க. இதெல்லாம் முன் அனுபவமே கிடையாது. கர்த்தருடைய பிளஸிங் தான் அவங்கள இவ்வளவு பெரிய ஆளுங்களா ஆக்குது. இந்த அப்போஸ்தலர்கள் கூட வந்து உடனே அவங்க செய்யறாங்க, திபேரியா கடலுக்கு போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் அவங்க கண்களை திறந்து உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அபிஷேகிக்கும் பொழுது பண்றாங்க. இன்றைக்கு நிருபங்களை எழுதினாங்க, இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம், இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தினால எல்லா காரியங்களையும் நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே கடன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருதயத்துல உள்ள நீக்கி போடும். நம்ம கலமை நீக்கி போட்டோம்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டா, கர்த்தர் இருக்கிற காரியங்களை எடுத்து போட்டுட்டோம்னா, நாம ஒரு நல்ல ஒரு உடைமையை நம்மளை அவர் ஆண்டவர் செய்ய முடியும். அந்த மொழிகள் 25:14 வசனத்தின்படி நான் வந்து கர்த்தருக்கு ஒரு உபயோகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடியல.